ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய யோகமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு தனவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, சுபமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லை. குருவினுடைய இது அந்த அளவுக்கு கோச்சாரத்தினுடைய மாறுதல்கள் வச்சு உங்களுக்கு குருவின் பலன்கள் அமையலை அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர்களோ இல்லைன்னா அந்த சாஸ்திரிகள் யாருக்காவது உங்களால் முடிஞ்சு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. நெய் கோவிலில் விளக்குக்கு தீபம் ஏற்றி போடுங்க. அது தவிர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அது தேங்காய் உடைக்கிறதன் மூலியமாக நிச்சயமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ட்ரிப்ளிகேன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ட்ரிப்ளிகேன் பார்சாரதியை போய் பார்த்துட்டு வாங்க. பார்சாரதி அப்படின்னு சொன்னாலே அவரே ஜெகத்குரு. அதனால் குருவிற்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தசாரதியை போய் தரிசித்துட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றம் வெற்றியும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக சேரும்.